இன்றையினுடைய கேடிங் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், இஸ்ரவேல் என்கிற ஒரு கேடிங்கோடு அன்றைக்கு உங்களோடு பேச போகிறேன். இஸ்ரவேல் என்று சொன்ன உடனே உங்க எல்லாருக்குமே டக்குனு ஞாபகம் வரும் என்னதென்றால், இன்று நடக்கிற யுத்தம். என்னது? இன்று நடக்கிற யுத்தம். எத்தனை பேர் இஸ்ரவேல் சம்பந்தமான செய்திகளை கேட்கிற நீங்கள்? கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். இஸ்ரவேல் சம்பந்தமான செய்திகளை கேட்கிறவர்கள் அதிகமான பேர் இருக்கிறீர்கள். இஸ்ரவேல் என்றாலே என்னன்னு தெரியாதவர்களும் சில பேர் இந்த இடத்துல இருக்கிறீர்கள். இன்றைக்கு நான் சில புதிய புதிய அப்டேட், அதாச்சும் இஸ்ரவேல் சம்பந்தமான அநேக காரியங்களை நான் உங்களோடு பேசுவேன். வேதாகமத்துல இருந்து எப்ப இஸ்ரவேல் என்ற பெயர் வந்துச்சு, அதே போல யார் இஸ்ரவேல் என்கிற ஜனங்கள், இஸ்ரவேல்ல காலங்கள்ல என்ன நடந்துச்சு, இஸ்ரவேலுடைய தேவன் நம்முடைய தேவன், இன்றைக்கு இஸ்ரவேல்ல என்ன நடக்கிறது, இனி இஸ்ரவேலுக்கு என்ன நடக்க போகுது என்ற சில தீர்க்கதரிசனமான காரியங்களும், சில முக்கியமான அறிவுக்குரிய காரியங்களும், சில சரித்திர காரியங்கள் நான் உங்களோட இன்றைக்கு பேசுவேன். கர்த்தர் பேச வேண்டிய காரியத்தை உங்களோடு தெளிவாக பேசுவாரு. அதாச்சும் உண்மையிலேயே இன்றைக்கு இஸ்ரவேல்ல என்ன நடக்குது, பைபிள்ல என்ன சொல்லி இருக்குது, அங்க என்ன நடக்குது, சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்கள்